காட்டு யானைகள் கிராமங்களுக்குள் நுழைவதால் அனுராதபுரம், பொலனறுவை உள்ளிட்ட அநேக பகுதிகளில் மக்கள் கடும் பிரச்சினைகளுக்கு முகம் கொடுத்துள்ளனர். தந்திரமலை, ஒயாமடுவ பகுதியில் தங்கியிருந்து பயிர் நிலங்களுக்கு சேதம் விளைவித்த யானைகளை வெல்பத்து தேசிய வனப்பூங்காவுக்கு விரட்டும் நடவடிக்கை கடந்த சில தினங்களுக்கு முன்னர் ஆரம்பமானது. அதற்கமைய அதிகளவான யானைகள் ஒயாமடுவ கால்நடை வளங்கள் மத்திய நிலைய வளாகத்துக்கு அருகில் தங்கியிருப்பதோடு அவை அப்பகுதியில் உள்ள பயிர்களுக்கும் சேதம் விளைவிப்பதாக விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். அதற்கமைய யானைகளை வெல்பத்து வனத்துக்குள் துரத்துவதற்கான நடவடிக்கையை வெற்றிகரமாக முன்னெடுப்பதற்கு யானைகளின் பயணப்பாதையை அடையாளம் காண்பதற்கு GPS தொழில்நுட்பத்துடன் கூடிய விசேட கழுத்துப்பட்டியை அணிவிக்கும் நடவடிக்கை ஆரம்பமாகியுள்ளது. யானை பந்தியின் பிரதான யானைக்கு இந்த பட்டியை அணிவிப்பதாக வன ஜீவராசிகள் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த வேலை திட்டத்துக்காக யானைகள் நடமாடும் பகுதிகளை அடையாளம் காண்பதற்கு ட்ரோன் கேமரா பயன்படுத்தப்படுகிறது. இதற்கு விமானப்படையினர் ஒத்துழைப்பு வழங்குகின்றனர்.